நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 1.1 1.2 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் 1.1 பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஏ இஃப் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு set of all x such that x equal to 4n plus 1 comma 2 less than or equal to n less than or equal to 5 where n belongs to natural number. இதான் நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கிவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற செட்டு அது எப்படி இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு, அந்த ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டையே நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸு எப்படிப்பட்ட இதாக இருக்கணும், 4n plus 1 அப்படிங்கிற ஒரு ரிலேஷனில் இருக்கணும். ஓகேவா? அப்போ நான் என்க்கு பதிலாக சம் வேல்யூஸ் போடணும். இங்கே எனக்கு கொடுத்துருக்கிறது படி என்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னோட வேல்யூஸ் வந்து 2க்கும் 5க்கும் இடையில இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிற இன்இக்வாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 less than or equal to n less than or equal to 5. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த என்னங்கிறது 2க்கும் 5க்கும் இடையில, அதோட இங்கே ஈக்குவல் டு வந்ததுனால நம்ம 2வையும் எடுத்துக்கணும், இங்கே ஈக்குவல் டு வந்ததுனால 5வையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அப்போ என்னக்கு பதிலாக நான் என்னென்ன வேல்யூஸ் போடணும் அப்படின்னா n ஈக்குவல் டு 2 3 4 5 இந்த 4 நம்பர்ஸையும் நான் போடணும். ஓகேவா? இப்போ அந்த 4 நம்பர்ஸையும் நான் என்னக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். முதல் வந்து 2 போடுறேன். 2 போடும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 9. அடுத்து nக்கு பதிலாக 3 போடுறேன். 3 போடும்போது 4 3s are 12 plus 1 13. அடுத்து 4 போடுறேன் 17. 5 போடுறேன் 21. அப்போ என்னோட ஏக்குள்ள இருக்கிற எக்ஸுங்கிறது என்னென்ன எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா 9 ஆகவும் 13 ஆகவும் 17 ஆகவும் 21 ஆகவும் இருக்கும். இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான், உங்களால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஏங்கிறது 4 எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு செட்டு. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏன்னு கேட்கல, அதாவது என் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் தி செட் ஏ. நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் நம்பர் ஆஃப் சப்செட். இப்போ சப்செட் வந்து கேட்டிருக்காங்க. சப்செட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நான் எந்த மாதிரி, இப்போ இந்த ஏங்கிற செட்டுக்கு நான் எப்படி எப்படியெல்லாம் சப்செட் எழுதலாம். இப்போ நான் ஏ ஈக்குவல் டு எனக்கு வந்து 1 2 அப்படின்னு ரெண்டு எலமெண்ட் இருந்ததுன்னா என்னோட எப்படியெல்லாம் நான் சப்செட் எழுத முடியுமா, ஒரு நல் செட்டாக எழுதலாம். அடுத்து சிங்கிள்டன் செட், ஒவ்வொரு எலமெண்ட்டையும் தனித்தனியாக எழுதினாலும் சப்செட்டாக எழுதலாம். அடுத்து இருக்கிற ஹோல் செட்டு, எனக்கு 2 எலமெண்ட்டை சேர்த்து எழுதும் போதே ஹோல் செட்ஸாக கிடச்சிடும். அப்போ இதுதான் என்னோட சப்செட். அதாவது ஏலேருந்து என்னால் எதனால் இந்த சப்செட்டை நான் வந்து என்னன்னு டினோட் பண்ணுவேன் அப்படின்னா ரோ ஆஃப் ஏ, தட் இஸ் பவர் செட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ பவர் செட்டுங்கிறது இஸ் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். அதாவது பவர் செட்டுங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்டை எந்தெந்த விதத்துல சப்செட்டா எழுதலாங்கிறதா பவர் செட். ஓகே, அப்போ நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த சப்செட்ஸ்ன்னு கேட்கல. வாட் ஆர் த சப்செட்ஸ்னா ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எழுதணும். இங்கே நமக்கு நம்பர் மட்டும் இருந்தால் போதும். அப்போ பவர் செட்டோட கார்டினாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் n. என்னங்கிறது இங்கே ஏவோட செட்டை டினோட் பண்ணுது. ஸோ ஏக்குள்ள எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 2 பவர் 4. 2 பவர் 4 meant for 2 into 2 into 2 into 2 மல்டிப்ளை பண்ணும்போது 16. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 1.1. தேங்க்யூ.